வேற லெவலான ஒரு போட்டி உண்டு இன்றைய நாளில் முடிவுக்கு வந்திருக்கிறது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இலங்கை மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டி இலங்கைக்கு சாபா வாழ்வா அப்படின்ற போட்டி. இந்த போட்டியில இலங்கை அணியானது செத்து போய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு போட்டியை நியூசிலாந்திடம் தாரவாத்து கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த போட்டி முடிவடைகிறதுக்கு முதலே இலங்கை அணியினுடைய ரசிகர்கள் எல்லாரும் எழும்பி வெளியேறி போனதை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உங்களை நம்பி எவ்வளவு காசு செலவழிச்சு எவ்வளவு தூரம் இருந்து நாங்கள் ஸ்டேடியத்துக்கு வாரம் பார்க்கறதுக்கு, நீங்கள் இந்த மாதிரி விளையாடினா நாங்கள் இருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையோட ஸ்டேடியத்தை விட்டு ரசிகர்கள் எல்லாரும் வெளியே போயிருந்தாங்க. இந்த போட்டியினுடைய ஸ்கோர் விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றிருந்தாரு இலங்கை அணியினுடைய அணித்தலைவர் டசுன் சாணக்க. ஆரம்பத்துல களத்தடுப்பு தெரிவு செய்ய துடுப்படுத்தாடுவதற்காக வந்திருந்தாங்க நியூசிலாந்து அணி வீரர்கள். 15வது ஓவர் வரைக்கும் இலங்கை அணியானது 90 ரன்களுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 5 ஓவர்களுக்கு 79 ரன்களை விட்டு கொடுத்திருந்தாங்க. இதன் அடிப்படையில் 20 ஓவர்கள் நிறைவில் 168 ரன்களை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 15வது ஓவர் வரைக்கும் எங்களுடைய இலங்கை அணி வீரர்கள் மிகச்சிறப்பான பந்து வீச்சு பிரதி அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே மிகச்சிறப்பான பந்து வீச்சு பிரதியை வீசி இருந்தாங்க. அதாவது மகேஷ் தீக்ஷனாக இருக்கட்டும், துனித் வெல்லாலிகே, சரித் அசலங்க, துஸ்மந்த சமீர, டில்சன் மதுசங்க, இப்படி எல்லாருமே 15வது ஓவர் வரைக்கும் அருமையான ஒரு பந்து வீச்சு பிரதியை இன்றைய நாளில் வழிகாட்டி இருந்தாங்க. இதை பார்க்கும்போது இன்றைய நாளில் இலங்கை அணியானது வெற்றி பெற்றுடுவாங்க, ஈஸியா வெற்றி பெற்றுடுவாங்க அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியோட இருந்தான். அந்த மகிழ்ச்சி இவங்க பெட்டிங் பண்ண வரும்போது, அடுத்தது 15வது 16வது ஓவர்ல இருந்து பந்து வீச ஆரம்பிக்கும் போது அந்த மகிழ்ச்சி எல்லாம் சீர்குலைக்கப்பட்டது என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 ஓவருக்கு ஒரு 40 ரன் 30 ரன் விட்டு கொடுக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. 79 ரன்கள் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அந்த ஓவரை வீசி இருக்கிறாங்க, அதே போல எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க நியூசிலாந்து அணியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தாங்க டிம் ஷெரீஃப் 8 ஓட்டங்கள், ஃபின் ஆலன் 23 ஓட்டங்கள், ரச்சின் ரவீந்திரா 32 ஓட்டங்கள், கிளென் பிலிப்ஸ் 18 ஓட்டங்கள், டேரில் மிச்சல் 3 ஓட்டங்கள், மார்க் செப்மன் 0. அதுக்கு பிறகு துடுப்பாட்டத்தில் இணைஞ்சு கொண்டவங்க தான் மிச்சல் சாட்னர், கொஞ்சி. இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இலங்கை அணியினுடைய பந்து வீச்சாளர்களை உறக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடைசி 5 ஓவருக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 79 ரன்களை பெற்றிருக்கிறாங்கன்னா பாருங்க எப்படி அடின்னு சொல்லி. மிச்சல் சார்னர் 47 ஓட்டங்கள், கொஞ்சி 31 ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க 20 ஓவர்கள் நிறைவில் 168 ரன்களை பெற்றிருந்தாங்க நியூசிலாந்து அணி வீரர்கள். 7 விக்கெட்டுகள் இழந்து இலங்கை அணியினுடைய பந்து வீச்சை பார்த்தோம்னு சொன்னா, மகேஷ் தீக்ஷனா 4 ஓவர்கள் பந்து வீசி 30 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டையும், துஸ்மந்த சமீர 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டையும், அதே போல துனித் வெல்லாலிக்கு 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் கைப்பற்றியிருந்தார்கள். இலங்கை அணியினுடைய பந்து வீச்சானது சிறப்பானதாக இருந்தது. இருந்தாலும் கடைசி 5 ஓவர் மட்டும்தான் மோசமாக இருந்தது என்று சொல்லலாம். இதன் அடிப்படையில் 169 அப்படின்ற வெற்றியில கோடு களத்துக்கு வந்தவங்க தான் எங்களுடைய இலங்கை சிங்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எதிர்கொண்ட முதலாவது பந்திலேயே பதமிசங்க போல்ட் முறையில் ஆட்டம் இழந்து சென்றிருந்தாரு. இதை பார்க்கும் போதே ரசிகர்களினுடைய மனது உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்தவர் சரித் அசலங்க. இவராவது நின்று கொஞ்சம் நிதானமா ஆடுவார் என்று பார்த்தா 3வது 4வது ஓவர்ல அவர் அவுட் பட்டுட்டு போறாரு. அதுக்கு பிறகு குசல் மெண்டிஸ் கொஞ்சம் ஒரு 1 டே மேட்ச் ஒன்று ஆடி கொண்டிருந்தாரு. அப்படி விளையாட வேண்டிய ஒரு மேட்ச் தான், இருந்தாலும் அப்படி விளையாடி கொண்டிருந்தவர் கடைசி வரைக்கும் நிப்பார் என்று பார்த்தா அவரும் இடையில் அவுட் பட்டுட்டு போறாரு. அதுவும் குசல் மெண்டிஸ் அவுட் பட்டது ஸ்டம்பிங் முறையில. இது ரச்சின் ரவீந்திராவினுடைய ஓவர்ல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு அதே மாதிரியே ரச்சின் ரவீந்திராவினுடைய ஓவரிலே பவன் ரத்நாயகவும் குசல் மெண்டிஸ் எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரி அவுட் ஆகி போயிருந்தாரு பவன் ரத்நாயக் ஸ்டம்பிங் முறையில. இலங்கை அணியினுடைய துடுப்பாட்டத்துல சொல்லும்படியாக இருந்தது கமிந்து மெண்டிஸ், அடுத்தது துனித் வெல்லாலிக்கு. இவங்க 2 பேரினுடைய துடுப்பாட்டம் தான் இன்றைய நாள்ல சொல்லும்படியான ஒரு துடுப்பாட்டம் என்று சொல்லலாம். ஆரம்பத்துல துனித் வெல்லாலிக்கு இறக்கி இருந்தாலும் கொஞ்சம் மன திருப்திக்காவது ஒரு 10-15 ரன்ல தோத்திருக்கலாம். என்ன செய்யறது, இப்படி நிலைமை மாறித்தது. ஓகே, 10 குசல் மெண்டிஸ் 11, சரித் அசலங்க 5, பவன் ரத்நாயக்க 10, கமிந்து மெண்டிஸ் 31, டசுன் சாணக்க கேப்டன் 3 ரன்களோடு ஆட்டம் இழந்து சென்றிருந்தாரு. ஒரு துசான் கேவந்தவும் 3 ரன்களை பெற்றிருந்தாரு, பிடியெடுப்பு கொடுத்து ஆட்டம் இழந்திருந்தாரு. அதே போல துஸ்மந்த சமீர் 7, மகேஷ் தீக்ஷனா 1 என்று சொல்லி 20 ஓவர்கள் நிறைவில் 107 ரன்களை மட்டும் பெற்றிருந்தாங்க எங்களுடைய இலங்கை அணி வீரர்கள். 8 விக்கெட்டுகள் இழந்து இதன் மூலமாக இலங்கை அணியானது தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. அரையிறுதி கனவு இலங்கை அணிக்கு இல்லாம போயிருக்கிறது. இப்போ பெரும்பாலான வாய்ப்புகள் நியூசிலாந்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்து ஆல்ரெடி செமிஃபைனலுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. இதுக்கு பிறகு போகக்கூடிய அணிகள் பாகிஸ்தான் அல்லது நியூசிலாந்து, 2 அணிகள்ல ஏதாச்சும் ஒன்று போகும்.
அடுத்த போட்டியை வச்சுக்கொண்டு எந்த அணி போகும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நியூசிலாந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 3 புள்ளிகளோட 2வது இடத்துல இருக்கிறாங்க. பாகிஸ்தான் அணிக்கு வந்து அடுத்த போட்டி ஸ்ரீலங்காவோட இருக்குது. அவங்க வின் பண்ணக்கூடிய பட்சத்தில் வந்து அரையிறுதிக்குள்ளே நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதே போல் இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்சில் வந்து இங்கிலாந்து வின் பண்ண வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நியூசிலாந்து வின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து நேரடியாக அரையிறுதிக்குள்ளே போவாங்க. பெரும்பாலான வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி நடக்கும் அப்படின்றத. இன்றைய போட்டி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பெரும்பாலும் இலங்கை ரசிகர்களுக்கு இந்த தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு தோல்வி அப்படின்னு சொல்லலாம். இந்த போட்டி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.